அடிமை பெண் படம் பார்த்தீங்களா? என்ன அடிமை பெண் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்தது இல்லை. அதே மாதிரி இருந்தார் எங்கள் வீட்டுக்காரங்க, உடம்பு முடியாமல். இப்போ போட்டிங்க தயாரிக்கிறாங்க, எப்படி இங்கே கொண்டு போவாங்க? இந்த கட்ட மெத்தட் தான் புரிய சொன்னாங்க எங்கள்கிட்ட. அந்த வீடியோ நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பிள்ளைங்க 9 பிள்ளைங்களை அப்படியே கொண்டு போயிடுச்சு கடலுக்குள்ளே, செத்துட்டாங்க 9 பேர். ஸோ வயசு இப்போ எங்கே இருக்கோம்னா நாகப்பட்டினம் வந்துட்டாங்க. இங்கேருந்து வேளாங்கண்ணில் நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது, 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த நாகப்பட்டினம் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய போட்டு தான். நான் இங்கே பார்த்தோம்ல கோட்டைப்பட்டினத்தில் பார்த்தோன்னா சின்ன சின்ன கப்பல் தான் இருந்துச்சு. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய போட்டு. இந்த இப்போ புதுசாக கப்பல் தயாரிக்கிறது, பெரிய பெரிய வத்தெல்லாம் நிற்கிறது, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய போட்டு எல்லாமே. ஆனால் அது கடல் மாதிரியே இல்லை, கீழே உள்ளது என்னமோ குளம் மாதிரி தான் இருக்குது. மாதிரி கீழே கீழே ஒன்று அதிக பார்வையான்பா பார்க்கிங் ஏரியாவில் இது வந்து பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த இருக்குது பாருங்கள், அங்கே ஒன்று இருக்கா ஒரு கூண்டுமா இருக்குல்ல, அதான் லைட் ஹவுஸு. இந்த கில்லி படத்தில் லைட் ஹவுஸு. ஏன்னா இப்போ நைட் டைமில் இப்போ மீன் பிடிக்க போகிறவங்கலாம் வழி மறைஞ்சு லைட்டை பார்த்து ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அதுக்காக அந்த லைட் ஹவுஸ் இருக்காங்க. இங்கே கப்பல் தயாரிக்கிறது பாருங்க எவ்வளோ பிரச்சனை. வாண்டா அப்படி போகும்ல, இங்கே இருந்தால் போட்டு தயாரிச்சு ஆன்பா. இப்போ போட் இங்கே தயாரிக்கிறாங்க, எப்படி இங்கே கொண்டு போவாங்க? இந்த கட்ட மெத்தட் தான் இல்லைன்பா. பக்கத்தில் கடல் பக்கத்தில் இருந்துச்சு. இல்லை இங்கேருந்து இல்லை, இங்கேருந்து கட்டை விட்டு இங்கே இருக்குவாங்க. இது பாருங்களேன், கப்பல் அங்கே தயாரிக்கிறாங்க, ஆனால் கடல் வந்து இங்கே இருக்குது. அது எப்படி கொண்டு வருவாங்க, என்ன பண்ணுறானே தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டம். சின்ன கத்தையாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ வத்தையை பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை. 2 கப்பல் செஞ்சிட்ருக்காங்க. முடிச்சிட்டாங்க. ஒன்று முடிச்சிட்டாங்க, இன்னொன்று வந்து இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாக. சும்மா இந்த சின்ன சின்ன பிளேடுக்கு தான் இருக்குல்ல, பிளேடு மரம் கட்டுறதுலாம், அதை வச்சு தான் கட்டுறாங்க எல்லாமே. ஆனால் செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது இல்லை. இதுதான் நாகப்பட்டினத்தோட துறைமுகம். கடல் வந்து அந்த சைடு இருக்குது, அந்த மேம்பாலம் இருக்குல்ல, அங்கே இருக்குல்ல மேம்பாலம் இறங்கி தான் அந்த கடல் சைடு போக முடியும். இது வந்து இந்த பக்கம் இந்த கப்பல்லாம் நிப்பாட்டுறதுக்கு இங்கிட்ட இந்த நிறையா கப்பல் செஞ்சிட்ருக்காங்க அந்த விதத்தான் தெரியுதா. ஏன்னா இங்கே எடுக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது வீடியோ. ஏன்னா என் தம்பி கேட்காமலாம் இங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது பிரச்சனை. அதுதான் பயந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மீன் இறக்குறதுலாம் அந்த சைடு இருக்குது போல். அந்த மீன் கண்ணெலாம் இது இருக்கவங்கள டிரான்ஸ்போர்ட்லாம் அதெல்லாம் அந்த சைடு தான். மேமலை இறங்கணுன்னு இருக்குது, நான் போயிட்டு காமிக்கிறேன். இது வந்து கப்பல் நிப்பாட்டுறதுக்கு மட்டும் இடம், இது நிப்பாட்டி இருக்கிறது மட்டும் அந்த இடம் போல். இதாக இருக்குது பாருங்க, கீழே ஒன்று கம்பி மாதிரி இருக்கா, இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு கம்பியை வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே தான் அந்த பலகாலாம் இருக்குல்ல, சின்ன சின்ன பலகா, அந்த இரும்பு கம்பிலாம் இருக்குல்ல, ராடுலாம், அதை வச்சு அடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து ஆரம்ப கட்டம். அதுக்கப்புறம் தான் இப்படி வரும். அதுக்கு மேலே அந்த பலகாலாம் வச்சுருவாங்கள்ல, பலகா வச்சு அடைக்கிறது வந்து வெளியில் வச்சு அடைக்கிறது, வெளியில் வச்சு அடைச்சி ஃபுல்லாக மறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிகிறது அங்கே இருக்குது பாருங்க, மேலே பச்சை கலர் இருக்கா, அது முடிச்சு தான் கப்பல் வந்து இங்கே கீழே நிற்கிறது. இவ்வளோ விஷயம் இருக்குது. கீழே அந்த பஞ்சுலாம் இருக்குது உள்ளே வைக்கிறதுலாம், அந்த மரக்கட்டை இருக்கா அதுக்குள்ளே வைக்கிறது, இந்த பஞ்சு இதெல்லாம் இந்த இருக்கா, இந்த இதெல்லாம் இது ஒன்றுலாம் இப்போதான் இந்த கப்பலை ஆரம்பிச்சுட்ருக்காங்க. அதுக்கு தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க போல். ஆனால் செய்கிறது ஓகேன்னா அந்த கப்பலை எப்படி அந்த உள்ளே கொண்டு போகிறாங்க, அந்த இங்கிட்டு இருக்க கடல் இந்த நிற்கிற இடம்லாம் எப்படி உள்ளே கொண்டு போகிறாங்கன்னு இல்லை, எப்படி தெரில. அவன் கேட்கணும், இங்கே யாராவது வேலை செய்கிறவங்கள்ட்ட தான் கேட்கணும். இந்த அடுத்த கப்பல் கிளம்புது பாருங்க, நிறைய பொருள் எல்லாம் ஏற்றுறது இறக்குறது அந்த சைடு இருக்கு போகலாம்பா. இல்லை இதுலேயும் தான். ஓ, இங்கேருந்தே இறக்கிடுவாங்க. இது வந்து பார்க்கிங் ஏரியா மாதிரி. பார்க்கிங் ஏரியா கடல் வந்து அங்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு. இங்கே இந்த ஏன்னா இந்த வண்டிலாம் வத்தலாம் கொண்டு வருவாங்கள்ல, மீன் லோடுலாம் ஏற்றிட்டு இங்கேயே ஏற்றி இறக்கிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ வெளியில் போயிட்டு கடலில் போயிடுவாங்க போல். இது ரொம்ப பெரிய கப்பல் வருது. இதில் காட்டுவோம் தெரியாது நண்பா, ஒரு பெரிய கப்பல் வந்துட்டு. கப்பல்லாம் பாருங்க எப்படி இருக்கணும். ஆனால் பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது பாருங்க இந்த கப்பல் எப்படி இருக்குன்னு. சரியா நண்பா, இதெல்லாம் வந்து கடல் மாதிரி தெரியுது உனக்கு, குழம்பு தான் தெரியுது. வாரு எப்படி இருக்குன்னு கட்டு. இங்கே ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு, நான் காமிக்கிறேன். வந்து இங்கே வந்துட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கேன். எல்லாமே தேசிய கொடி தான் நண்பா. ஏன்பா எல்லாம் தேசிய கொடி. என்ன ஒரு இதுன்னா எல்லா வண்டியும் இந்த தேசிய கொடி தான் கட்டிருக்காங்க. இந்தியன்ஸும் காமிக்கிறாங்க. இங்கே ஒரு கப்பல் வந்துட்டு இருப்பாருங்க, நெருப்பு மாதிரி.
என்ன முட்டுற மாதிரி வந்துகிட்டு இருக்கு அன்பா இங்கே பாரு கட்டு அது ஏன்னா கெட்டா இருக்கு ஓட்டுனா பயங்கரமா இருக்குடா பயங்கரமா நல்லா இருக்குடா அந்த மாதிரி இருக்கு நண்பா கேட்டால் விடுவாங்க நண்பா சரி ஓகே நாங்கள் அந்த மேம்பலம் இருக்குல்ல அந்த அந்த இருக்க மேம்பலம் அது இறங்கி முடிச்சோட அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குல்ல மெயின் ஏரியா இங்கே போகிற மாதிரி இருக்கும் கடலுக்குள்ளே பார்க்குற மாதிரி இருக்கும் நாங்கள் அங்கே போய்ட்டு காமிக்கிறோம் இது ராமேஸ்வரம் மேம்பாலம் மாதிரி இருக்குல்ல ராமேஸ்வரம் படம்ல ஆமாம் ஏய் அது என்னது சரி போங்க வரப்போ பார்ப்போம் இதில் தானே போகணும் அப்படியா அது என்னன்னே தெரியலையே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிருமா ஏ ஆனால் நல்லா இருக்குல்ல அது ஆ சரி சாப்பிடுங்க இந்த இருங்க ஒரே காது வழி கேட்காத பொண்ணை வச்சுக்கிட்டு நாங்கள் உட்காந்து இருந்தது போனதெல்லாம் அந்த பொண்ணுக்கு காய் சரி ஒரு 9 மணி இருக்குப்பா காலையில் எத்தனை வருஷம் 20 வருஷம் இருக்குமா 2004 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு காலையில் அந்த சுனாமி ஒரு இதுதான் வெடிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு கடல்ல. சரி 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 அப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னா எங்களுக்கே தெரியல. 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் கரெக்டா இதே வீடு இதே இடம் தானா இதே இடம் தான் கிடக்கு போறீங்க இடமெல்லாம். சரி இங்க எங்க வீட்டை கேட்குறாங்க. இதான் சொல்றேன் இதே இடம் தான் சொல்றேன் இந்த கிடக்கு இந்த இருக்கிற பிள்ளைப்பா இப்போ குடி இதே இடத்துல தான் நாங்கள் குடி இருந்தோம். எங்கள் கொழுந்தனார் வீட்டில் 5 பிள்ளைங்க, எங்கள் வீட்டில் 2, எங்கள் நாத்தனார்லேருந்து 9 குழந்தை சுனாமியில் போயிடுச்சு. 6 ஆண் 3 பொண்ணு. எல்லாம் விட்டு 4 5 3 4 அப்படி இருந்து இந்த இதே இடத்துல இருக்கீங்க இன்னையும். நாங்கள் என்னமா வாழ்ந்தா என்ன செத்தா என்ன நன்மை வயசான நாங்க. சரி விடுங்க, கஷ்டப்படாங்க. இதுக்கு மேல வரும்னு நினைக்கல நாங்க. ரொம்ப கஷ்டம்தான்பா. சரி விடுங்க, கைதான் கஷ்டப்படாங்க. அவனை அப்படியே கையை காட்டிங்க கூப்பிடு. இங்கே பக்கத்தில் ஸ்கூல் எல்லாமே இருக்கா காலேஜ் ஸ்கூல் எல்லாம் இங்கே பக்கத்தில் ஊசி மாதா கோயில் இருக்கு. சரி 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 சுனாமியில் இடிஞ்சது தான். இப்போ நாங்கள் தான் இங்கே குடி வந்தோம். 3 மாதம் தான் சுனாமி அடிச்சு. என் பொண்ணு டாக்டர் பிறந்துச்சு, தூக்கிட்டு வந்தோம். நாங்கள் தான் 2005 2ஆம் மாதம் 22 பிறந்துச்சு. ஏய் அவனை போய் சத்த அந்த டிரைவரோட கூப்பிட்டு வாடா, அப்படியே கூப்பிடவா, அவன் இறங்குறதுல கூப்பிடு. எம்ஜிஆர் படம் அடிமை பெண் படம் பார்த்தீங்களா? என்ன அடிமை பெண் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்தது இல்லை. அதே மாதிரி இருந்தார் எங்கள் வீட்டுக்காரங்க, உடம்பு முடியாமல். ஓ, நிமிர கூட முடியாமல் புகாரில் கொண்டு போய். ஓ அப்படிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அப்போ இப்போ அதோட கஷ்டம் ரொம்ப. இங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த விவரத்தை சொல்லக்கூடாது. நீ யூடியூப்பாக இருக்கு சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி இல்லை காது வாய் சரியாக கேட்காது, அதுக்கு அது ஒன்று, அது வேற இது நம்ம சொல்லக்கூடாது. வெளியில் தெரியுங்கள? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி சரி சரி, யூடியூப் யார் வேணாலும் பார்ப்பாங்க. சரி ஓகேங்க, விடுங்க விடுங்க. அது நடந்த தனி உரிமை. நாங்கள் 10 லட்சமெல்லாம் செலவு பண்ணப்போ அந்த பொண்ணுக்கு.
இது வரைக்கும் சரியாகல. சரி விடுங்கக்கா, நல்லா கடவுளை கும்பிடுங்க. ஆமாம், இந்த ஏரியாவில் கடவுளை கும்பிடாம எதா இல்லை இல்லை, அவங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு கேட்குறாங்கல்ல. ஒரு தூக்கு. சரி ஓகே, ரொம்ப நன்றி தம்பி. சரி சொன்னாங்க. ஸோ கைஸ் இப்போ எங்கே இருக்கோம்னா அந்த போட்லாம் பார்த்தோம்ல அந்த துறைமுகம், அதோட பேக் சைடில் தான் இன்னொரு பெரிய துறைமுகம் தான் இருக்குல்ல. என் நண்பா அது மேலே இப்போ தெரியும் நினைக்கிறேன் நண்பா. இங்கே உள்ள ஒரிஜினல் அந்த நேவி இவங்களாம் இருப்பாங்க அந்த துறைமுகம், அந்த மெயின் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை கேட்டேன், வேளாங்கண்ணி ஒரு நாளில் கேட்டோம்ல, அது மாதிரி சரி இங்கே வந்திருக்கான்னு அவங்கள்ட்ட கேட்டேன் சும்மா. ஆனால் இங்கே வந்து அந்த குடும்பத்துலேயே 9 பேர் இறந்து போயிட்டாங்களாம். அந்த ஸ்டோரியே சொன்னாங்க எங்கள்கிட்ட. அந்த வீடியோ நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பிள்ளைங்க 9 பிள்ளைங்க அப்படியே கொண்டு போயிடுச்சு கடலுக்குள்ளே, செத்துட்டாங்க 9 பேர். பார்த்துங்க எவ்வளோ கஷ்டம் பார்த்துங்க. சொன்னாங்க, ஃபீல் பண்ணி சொன்னாங்க. இன்னும் ஒரு குழந்தை மட்டும் இருக்குது, அந்த குழந்தைக்கு பேச முடியாதான். ரொம்ப ஃபீலாக சொன்னாங்க. இந்த இருக்கு பாருங்க துறைமுகம். ஏடா உள்ள உணர்ந்தீங்கன்னா அந்த நிற்கிது அந்த நேவி கப்பல்லாம் அங்கே நிற்கிது, காட்டுறேன். நேவி கப்பல் இதெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே ஹெலிகாப்டர் வரும்னு நினைக்கிறேன்பா, உள்ளே இறங்க நினைக்கிறேன். இந்த பாருங்க அந்த பீச்சு, நாகப்பட்டினம் பீச்சுன்னு சொல்லலாம். உள்ளெல்லாம் அலௌட்லாம் இருக்குதுன்னா எந்த டிக்கெட் எதுவுமே இல்லை, எல்லாம் ஃப்ரீ தான். இங்கே என்ன இந்த பீச்சில் நான் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் என்ன ஸ்பெஷல்னால் டிக்கெட் வாங்கலை. மற்ற எந்த ஒரு பீச் பண்ணாலும் சரி, எந்த ஏரியா பண்ணாலும் சரி, கண்டிப்பாக டிக்கெட் வாங்குவாங்க. சொல்லி டோக்கன் வாங்குவாங்க, எதை போட்டு வாங்குவாங்க. நீங்கள் எந்த பக்கெட்டு போனாலும் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது, டைமிங்கும் இல்லை, எதுவும் இல்லை. நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது இடம் பாருங்கள். யாருமே இல்லை, சத்தமே இல்லாமல் இருக்குது. அங்கே மட்டும் ஒரு லவர்ஸ் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல. மற்றபடி நல்லா ஃபீலாக அமைதியாக இருக்குது இந்த கடல். இவங்க நடுவில் இந்த கல்லெல்லாம் போட்டு அழகாக இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சர்வீஸ் வந்துட்டோம் லாஸ்ட்டாக. அங்கேருந்து நடந்து வந்தோம்ல, கல் ஏறி 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 வர்றதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சுற்றி கடல், நம்மளை சுற்றி கடல் தான் இருக்குது. அந்த இடத்துல மேம்பல் நாங்கள் போனோம் ஃபஸ்ட்டு. மேம்பல் அந்த கப்பல்லாம் பார்த்தோம்ல எப்படி தயாரிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இங்கே இருக்குது, இங்கேருந்து சுற்றி தான் இங்கே வந்திருக்கோம். பக்கத்துலேயே பாருங்க, அதே மாதிரி போட்டு இது பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சைடு இருக்குல்ல ராமேஸ்வரம் மேம்பாலம் இருக்குது, அது பேர் என்ன? ராமேஸ்வரம் மேம்பாலமா? அது பேர் என்ன? ராமேஸ்வரம் என்னது? பாம்பன் பாலம். அந்த பாம்பன் பாலம் மாதிரி ஒரு பாலம், அங்கே ஒரு பாலம் இருக்குது, பெருசாக இருக்குது. என்ன துறைமுகமே என்னன்னு தெரியல. அங்கே ஒன்று இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது, தெரிய மாட்டேங்குது. ஸோ அதான் நான் பண்ணதோட ஏதோ முடிச்சுக்கிறோம். நான் வேதாரண்யம் போமா என்னன்னு தெரில. நான் டைம் ஆயிடுச்சா, இன்னொரு இது மட்டும் வீடியோ மட்டும் எடுக்கணும், அது எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட முடிப்போம். நான் வேதாரண்யம் போமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா லேட் ஆயிடுச்சா, போனால் அப்படி நான் கொஞ்சம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம், இல்லைனா இதோட முடிச்சுக்க மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, நான் அப்படியே கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. பாறை கல்லுமா எப்படி இவ்வளோ கல் எப்படி எவ்வளோ வச்சு சேர்த்தாங்கன்னா என்னன்னு தெரியல. எவ்வளோ பெரிய பாறை கல்லாக இருக்குது, அது செதுக்கியிருக்காங்க மிஷினை வச்சு. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இல்லைன்னா நாங்கள் வேதாரண்யம் போனால் அந்த